எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? பொருட்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பட் நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். சரி, நான் இதுக்கு வந்து தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1 இல்லை 2 தக்காளி பழம் எடுத்துக்கிறேங்க. பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் மட்டன் எடுத்துகிட்டு மட்டனை வந்து மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் மட்டனில் உள்ள ஸ்மெல்லு போகும். கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதில் நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு தயிரும் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கழுவின மட்டனில் நான் தயிரும் மஞ்சத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் கூட வச்சா போதும். அது போக நான் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இடித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான நம்ம சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம், 3 டீஸ்பூனுக்கு வந்து கொத்தமல்லி தூள் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த தேங்காய், கேஷ்யூநட், கசகசா, அப்புறம் ஃபெனில் சீட், பிளாக் பெப்பர் எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம். திருவண்ண தேங்காய் 3 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறோங்க. கேஷ்யூநட் பெரிய சைஸாக இருந்தால் 5லேருந்து 6 நம்பர் எடுத்துக்கிறோங்க. 1 டீஸ்பூனுக்கு கசகசா, 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு. இது எவ்வளோத்தையும் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிற போகிறோம். இது நான் ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ்க்கு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ நம்ம எடுத்திருக்கோம். இவ்வளோதான் நமக்கு இந்த குருமாவுக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் நான் வந்து இந்த குருமாவை தேங்காய் எண்ணெயில் தான் பண்ண போகிறேன். நான் ஒரு 3 டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. வேறு எண்ணெயில் பண்ணலாமான்னு கேட்கலாம், தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். பட் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான். இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் குக்கரில் எண்ணெயை சுட வச்சுட்டேன். இதில் நான் எடுத்து வச்சுருக்க ஹோல் கரம் மசாலா இருக்கு இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் அதை போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம போட்டு வதக்க போகிறோம். இதில் நம்ம கட் பண்ணி இந்த எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பச்சை மிளகா, அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். அதாவது இது ஓரளவு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துடலாம். அது மாதிரி வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு. ஸோ நம்ம தக்காளி பழம் சீக்கிரம் குக் ஆகி நல்லா மசிஞ்சிரும். இப்போ தக்காளி பழம் நல்லா குக் ஆகி நல்லா மசிஞ்சிருச்சா, இப்போ நாம் வந்து எடுத்து வச்சுருக்க மசாலாக்கள் ஒன்று ஒன்றா போடலாம். மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் மஞ்சள் தூள், இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. அடி பிடிக்காமல் வதக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் அந்த 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா மட்டன், அதாவது தயிரும் மஞ்சத்தூளும் சேர்த்து அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா கலவையோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 கப்புக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம குக்கரை இப்போ வெயிட் போட்டு ஒரு 10 விசில் வர விட்டுருங்க. கட்டாயம் 10 விசில் வர விடணும். அப்போ தான் அந்த மட்டன் நல்லா பஞ்சு போல் வெந்து நமக்கு கிடைக்கும். இப்போ விசில் அந்த ஆவி போனதுக்கப்புறம் நான் குக்கரை திறந்துட்டு திருப்பி அடுப்பை ஆன் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் கலவை, அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப அருமையான மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் குருமாவை நீங்கள் வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், பராட்டாக்கு வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி நெய்ச்சோருக்கு ரொம்ப பிரமாதமாக போகும் இந்த மட்டன் குருமா. இட்லி தோசைக்கு கூட நல்லா போகும். எந்த விதமான வெரைட்டி ரைஸ், புலாவோ இல்லை வெஜிடபிள் பிரியாணிக்கோ நல்ல ஒரு காம்பினேஷன் இது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கூட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.